குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Singing Donkey. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சலவை தொழிலாளி இருந்தாரு. அவரு தன்னுடைய வேலைகளுக்கு பயன்படுமே அப்படின்றதுக்காக ஒரு கழுதையை வளர்த்து வந்தாரு. அந்த கழுதை பகல் நேரத்துல சலவை தொழிலாளியுடைய துணிகள் எல்லாம் சுமந்துன்னு போகும். ராத்திரி நேரத்தில் அதுக்கு ஃப்ரீ ஆயிடும், வேலை எதுவும் இருக்காது. அதுக்கு ரொம்ப நாளா தான் ஒரு பெரிய பாடகனா மாறணும் அப்படின்னு ஆசை. ராத்திரியானா பக்கத்தில் இருக்கிற மரத்தடியில போய் நிற்கும். அப்படின்னு கத்தி பாடும். அந்த மரத்துல நிறைய பறவைகள் இருந்தன, காகங்கள்லாம் இருந்தன. இந்த கழுதை ராத்திரியெல்லாம் கத்ததுனால அதனால தூங்க முடியாது. அப்போ ஒரு காகம் கழுதைகிட்ட கழுதையாரே, நீங்க ரொம்ப சத்தமா பாடுறீங்க, கொஞ்சம் கம்மியா பாடக்கூடாதா? எங்களால தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு கழுதை, என் பாட்டை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா? நான் ஒரு நாளைக்கு பெரிய பாடகன் ஆயிடுவேன் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. இது தினமும் நடந்தது. பறவைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது, அதுங்களால தூங்கவே முடியல. இந்த கழுதையோட சத்தம் தாங்கவே முடியல, தலை வலியா போச்சு. ஒரு நாள் மரத்துல இருந்த ஒரு பறவை கழுதை கிட்ட கழுதையாரே, ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லுச்சு. கழுதைக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. அப்படியா? நான் நல்லாவே வளர்ந்துட்டு வரேன், கூடிய சீக்கிரம் நான் பாடகன் ஆயிடுவேன் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. அதுக்கு அந்த பறவை, உங்க குரல் வளம் நல்லா இருக்கணும்னா நீங்க நிறைய கேரட் சாப்பிடணும், அப்பதான் உங்க குரல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த கழுதை, கேரட் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டுது. அந்த பறவை, பக்கத்துல தோட்டம் இருக்கு, அங்க நிறைய கேரட் இருக்கு, நீங்க ராத்திரி போனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. கழுதையும் ஆசை ஆசையா அங்க போச்சு. அந்த தோட்டத்துல நிறைய கேரட் செடி இருந்தது. அது எல்லாத்தையும் சாப்பிட்டது. வழக்கம் போல அதுக்கு பாடணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே சத்தம் போட்டு பாடிச்சு. அந்த தோட்டக்காரன் எழுந்துட்டான். கழுதை கேரட் எல்லாம் சாப்பிடுறத பார்த்தான். அவனுக்கு பயங்கர கோவம். குச்சி எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு கழுதையை அடிச்சான். கழுதை வலி தாங்காம ஓடி வந்தது. மரத்தடியில நின்னுது. நீங்க பாடினா இதுதான் பரிசா கிடைக்கும், பரவாயில்லையா அப்படின்னு அந்த பறவை சொல்லுச்சு. கழுதைக்கு வெக்கமா போச்சு. இனிமேல் பாடுறதையே விட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. பறவைகள்லாம் தொல்லை ஒழிஞ்சுதுன்னு நிம்மதியா தூங்கின.